ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்க கம்யூனிட்டி அக்சஸோட ஃப்ரீயாகவே கற்றுக்கணும் அப்படின்னா புவனேஷ் ட்ரேடர் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். ட்ரேடர்ஸ் இப்போ பிட்காயினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு லாங் என்ட்ரி எடுத்திருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட் ஜோனில் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டெய்லியோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பாயிண்ட்டுங்க. ஸோ ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் வந்து இந்த ஹையை கிரியேட் பண்ணலோ அப்படிங்கிறது இதுதான். ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து ஒரு தடவை இங்கே வந்துச்சு, இங்கே வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போயிருக்குன்ட்டு. ஆனால் அப்படி போகும்போது லிக்விடிட்டி ஸ்வீப் அடிக்காமல் போயிடுச்சு. அந்த ஸ்வீப் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதுக்கு கீழே வந்துட்டு க்ளோஸ் பாருங்களேன், இது கீழே வைக்க முடியல, லிக்விடிட்டி ஸ்வீப் அடித்து ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு. அதே மாதிரி பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்விங் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணி ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சு தான் மேலே போயிருக்கு. இங்கே ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்கு, அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தொட்டு ரிவர்சலும் ஆயிருக்கு. இப்போ இதில் இல்லாத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான். 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த ஹையை தானா தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை போடுது. அதே 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த ஹையை தானா தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை போடுது. ப்ரைஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ரிஜெக்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ மேபி இங்கேருந்து ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு 15 மினிட்ஸ்லையும் பேரிஷாக தான் இருக்குது, 1 ஹவர்லையும் பேரிஷாக தான் இருக்குது, 4 ஹவர்ஸ்லையும் பேரிஷாக தான் இருக்குது. இப்போதைக்கு ப்ரைஸ் புல்லிஷாக இருக்க ஒரே ஒரு டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். அந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லையும் என்ட்ரிங்கிறது இங்கே ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட்டில் 1:2 வச்சுருந்தோம்னா 1:1.8 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டார்கெட்டை ஹிட் பண்ணிருச்சு. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் இருக்க ஃபேர் வேல்யூ கேப் ரிவர்சல் எடுத்திருக்கேன். வித் ரிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முன்னாடி எடுத்திருக்கேன். அப்படி எடுத்தாலுமே நான் இன்னும் என்னோட பொசிஷன்ஸ் வந்து ஆவரேஜ் பண்ணுவேன், பிரமிட் பண்ணுவாங்க. சப்போஸ் ஃபர்தராக மார்க்கெட் வந்து 1 ஹவரில் இங்கே ஃபேர் வேல்யூ கேப் கொடுத்து ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி உள்ளே வந்து போகும்போது நான் இன்னுமே வந்து என்னோட பொசிஷன்ஸ் வந்து ஆவரேஜ் பண்ணுவேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து வெறும் 10x லீவரேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். அதனால் ஏன் 10xல் எடுக்கணும், ஏன் 25xலையோ இல்லை வந்து 50xலையோ, ஏன்னா பிட்காயினில் வந்து அப் டு 200x வரைக்கும் கொடுப்பாங்க. ஆனால் நான் ஏன் ரொம்ப கம்மியாக 10xல் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் தான். இப்போது இந்த ட்ரேட் நான் இங்கே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து நான் இந்த 98,149 அப்படிங்கிற லெவலில் வைக்கணும். நீங்கள் இதில் வந்து லிக்விடேஷன் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குங்க. அது என்னன்னா இந்த நீங்கள் வந்து இதை வந்து ஃபியூச்சர்ஸில் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறதுனால ரெண்டுக்குமே லிக்விடேஷன் ப்ரைஸுங்கிறது இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் வந்து உங்களுடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சுன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் போகும்போது அதுவே வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆயிடும். அதுதான் லிக்விடேஷன் ப்ரைஸ். இது வந்து ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது என்னோட லிக்விடேஷன் ப்ரைஸ் பாருங்கள், நீங்கள் லீவரேஜ் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லிக்விடேஷன் ப்ரைஸ் அப்படிங்கிறதுமே மாறும். இப்போ என்னோட லிக்விடேஷன் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 91,223. இப்போது என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டே லோக்கில் வச்சிருக்கேன், நான் 98,116 வச்சிருக்கேன். ஸோ இதை தாண்டி இன்னுமே வந்து ஒரு 6,000-7,000 பாயிண்ட் கீழே போனால் தான் எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அது வரைக்கும் நான் எதை பற்றியும் வந்து யோசிக்க தேவையில்லை. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் டிப்ளாய் பண்ணியிருக்கிற கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா $50. இந்த 50 என்னோட ஓவராலில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $200 இருந்துச்சு. அதில் $50 தான் நான் டிப்ளாய் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே எனக்கு வந்து இங்கே போய் லாஸ் வந்துச்சுன்னா வெறும் $15 தான் லாஸ் வரும். ஸோ அப்போது எனக்கு வந்து பெரிய லாஸ் அப்படிங்கிறது வராத மாதிரி தான் வந்து இதை பொசிஷன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இன்னும் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னா ஃபர்தராகவே நான் என்னோட பொசிஷன்ஸை வந்து ஆட் பண்ணிப்பேன். இது முன்னாடியே எடுத்த என்ட்ரி அப்படிங்கிறதுனால நான் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அப்போ எப்பவுமே இந்த கால்குலேட்டர்னு இங்கே ஒன்று இருக்குங்க. நீங்கள் ஃபியூச்சர்ஸ்குள்ளே வந்தாலே ஒரு நிமிஷம், இங்கே கால்குலேட்டர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய என்ட்ரி ப்ரைஸை போட்டு உங்களுடைய லீவரேஜை போட்டு முதல்ல உங்களுடைய லிக்விடேஷன் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நான் ஆல்ரெடி என்ட்ரி எடுத்துக்கிறனால இங்கே போட்டோன்னா அது வந்து எனக்கு தப்பாக காமிக்கும் இந்த பொசிஷனை கணக்கில் வச்சுக்கிட்டு. அதனால் இந்த இருக்க லிக்விடேஷன் ப்ரைஸ் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸுக்கு கீழே இருக்கா அப்படிங்கிறத வந்து முதல்ல என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு உங்களோட என்ட்ரி ப்ரைஸ் என்ன. இப்போ என்னோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேயே இருக்கும் பாருங்கள், 101,078. 0.78. என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீழே 98,900. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு லாட்டுக்கு கிட்டத்தட்ட வந்து $2.9 வந்து லாஸ் வருது. அப்போ நான் மொத்தமாக எடுத்துக்கிறது 5 லாட்டு. அப்போ பாருங்கள் $14.94 வந்து எனக்கு லாஸ் வருது. ஸோ இதை வந்து நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கும்போது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சா இவ்வளோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வரும். இங்கே மார்ஜின் பாருங்கள் $50. இது எல்லாமே வந்துருச்சா. இதில் லிக்விடேஷன் ப்ரைஸ் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு வந்து இதில் முன்னாடி இதில் வந்துடும். ஸோ அந்த ப்ரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 91. நான் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அது தப்பாக காட்டுங்கிறதுனால பண்ணலை. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் உங்களுடைய லீவரேஜை நீங்கள் முடிவு பண்ணணும். அதாவது அது வந்து 10xஆ இல்லை வந்து 50xஆ இல்லை வந்து 200xஆ அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பட் லீவரேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக மொத்தமாக அதை வந்து எடுத்துக்கிறது தப்பு, கரெக்டான விஷயம் கிடையாது. ஸோ நான் மோஸ்ட்லி வந்து 10x இல்லைனா 25x தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதை தாண்டி நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப ரேராக தான் 50xக்கு போவேன், அதுக்கு மேலெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக
அதை நம்ம ப்ராப்பராக பயன்படுத்தணும். இல்லைனா நம்ம மொத்த காசுமே வந்து 2-3 ட்ரேட்லேயே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இந்த ட்ரேடில் எப்படி ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டை போடுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இது கீழே போகிறேன். நான் 98,078 அப்படிங்கிற லெவலில் போடுறேன். ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிபி ஸ்டாப் லாஸ் அப்படின்னு காட்டும். ஸோ இந்த 98,071 முன்னாடி பார்த்தோமா அதே நம்ம போட்டுடலாம். ஸோ இங்கே பாருங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து 98,071 அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். $15 எனக்கு லாஸ் வரும். இப்போ நான் அதை கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். அடுத்து வந்து நம்ம இங்கே இப்படி போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா, இது கிரியேட் ஆன உடனே என்னோட என்ட்ரி பாயிண்ட் இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதனோட என்ட்ரி பாயிண்ட்டு. இந்த இடத்துல நான் வந்து என்னோட இதை வச்சுக்கிறேன், கர்சரை வச்சுக்கிறேன். இங்கே வந்து என்னுடைய ஸ்டாப் லாஸ் ஓகேங்களா 3%. ஆல்வேஸ் ஐ வில் லுக் ஃபார் 1:2 ரிஸ்க் ரிவார்ட். அந்த டெய்லியிலேருந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக ஆல் டைம் ஹை வரைக்குமே போகிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. நான் வந்து இதை வந்து இப்போ வந்து இங்கேருந்து 1 ஹவருக்கு மாற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள், என்னோட டார்கெட் அப்படிங்கிறது இந்த ஆல் டைம் ஹை. இது வந்து என்னுடைய ட்ரான் லிக்விடிட்டி. ஸோ எனக்கு வந்து 1:3 ரிஸ்க் ரிவார்டு வந்து இதில் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் நான் இப்போ போடுறது அவ்வளோ போடலை. நான் 1:2 மட்டும் தான் போடுறேன். என்னோட 1:2 ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 104, 125 சாரி இது கிளியராக தெரியலைங்க, நிறையா நாய்ஸஸ் இருக்குது. நம்ம இங்கே போய் பார்த்துருவோம். 107,202 அப்படிங்கிறது என்னுடைய இதாக இருக்குது. 107,202. இங்கே பாருங்கள், $15 லாஸு, $30 ப்ராஃபிட். இதை அப்டேட் பண்ணி விட்டேன். இதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனில் நமக்கு வேலை கிடையாது. இதை வந்து நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கப்புறம் இது வந்து ஒன்று கீழே போய் ஸ்டாப் லாஸ் அடிக்கும், அப்படி இல்லைனா மேலே போய் டார்கெட் அடிக்கும். அதை அடிக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து இந்தியன் மார்க்கெட்லேயும் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால கிரிப்டோஸில் இந்த அளவுக்கான டைமை மட்டும்தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். எப்போ எனக்கு வந்து என்ட்ரி கிடைக்குதோ எடுக்கிறேன். இதே மாதிரி லிக்விடேஷன் ப்ரைஸை கால்குலேட் பண்ணி எந்த லீவரேஜில் எந்த பொசிஷன் ஸ்டிச்சிங் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ட்ரி எக்ஸிட்டை போட்டு விட்டு ஸ்டாப் லாஸ் டார்கெட்டை போட்டு விட்டு நான் பாட்டுக்கு மற்ற வேலைகளை பார்த்துட்ருக்கேன். நான் இந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணுறேன். நீங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் கிரிப்டோவில் ஃபியூச்சர்ஸில் இந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணணும். கிரிப்டோவில் ஆப்ஷன்ஸும் இருக்குது, நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃபியூச்சர்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலுமே இப்போது இந்த ஸ்டாப் லாஸ் எனக்கு அடிக்கிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகுதுன்னா, இல்லை 20 நாள் ஆகுதா, 30 நாள் ஆகுதா, 40 நாள் ஆகுதா, அது வரைக்கும் என்னால் இதை ஹோல்ட் பண்ணிக்க முடியும். லாங்கர் டைமுக்கு ஹோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களுமே ஃபியூச்சர்ஸே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இதை வந்து நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க, ஸ்டாப் லாஸ் எப்படி போடுறது, லீவரேஜ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிரிப்டோ ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி கான்செப்ட் யூஸ் பண்ணியுமே பண்ண முடியும். அதுக்கு நான் மென்டார்ஷிப் 1-on-1 மென்டார்ஷிப்புமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் லைவில் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்ருப்பேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பிட்காயினில் இந்த உங்களுக்கு இப்போ சொன்ன வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா, இதை வந்து நான் ரெக்கார்டிங்கில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது வந்து லைவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ தட் உங்களுக்கு ட்ரேடிங் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. ஸோ மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதுனா பண்ணுங்கள். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே வந்து அப்ளிகேஷன் இருக்குது. நான் ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். iOSக்கு அது இருக்குது. அதில் வந்து நிறையா ஃப்ரீ கண்டென்ட்ஸ் வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டை பற்றி அவைலபிளாக இருக்குது. அதையுமே நீங்கள் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதையுமே டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு சேர்க்கும். நன்றி.